ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ தேங்க்யூ நான் எனக்கு கொடுத்துட்ருக்க சப்போர்ட்க்கு ஃபார் ஆல் மை வீடியோஸ். ஸோ நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறது இஸ் அபவுட் ஒன் சிரம். இதுதான் மோஸ்ட் ஹைப்டு சிரம். இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு இதை பற்றி தான் நிறைய டவுட்ஸ் வரும். இது இந்த ஸ்கின்க்கு யூஸ் பண்ணலாமா, இந்த ஸ்கின்க்கு யூஸ் பண்ணக்கூடாதா, யார் பண்ண வேணான்ட்டு நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ரீஃபாக ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் வித் ப்ராடக்ட் சஜஷன்ஸ், நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க பிராண்ட்ஸ் என்ன, யூஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்க பிராண்ட்ஸ் என்னலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணுறேன். ஸோ அது என்ன இன்க்ரீடியன்ட் ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. நான் ஹைப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ வித்வுட் மச் ஃபர்தர் டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் உங்ககிட்ட சொல்ல போகிற அந்த இன்க்ரீடியன்ட் வந்து வைட்டமின் சி சிரம். ஸோ இது கண்டிப்பாக நிறைய பேர் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய ஹைப் பண்ணி கேட்டிருப்பீங்க. உங்கள் அந்த ஒரு மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட் இது போட்டால் உங்கள் ஸ்கின் டோனே மாறிடும், ஒயிட் ஆகிடும், கலர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மித்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ் ஆர் சம்திங் லைக் தட் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. பட் லெட் மீ பிரேக் டவுன். நான் எப்போ யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், அதில் என்னெல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஸ்கின் கேரில் வந்தப்போ வந்துட்டு நம்ம அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நம்ம அந்த ரொம்ப ஒரு ஹைப்பான ப்ராடக்ட் தேடும் போது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்மே வந்துட்டு வைட்டமின் சி தான். ஸோ அது போட்டால் நல்லா வந்து யூஸ் பண்ணலாம், வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு கலர் ஆகிடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எனக்கு அந்த ஒரு ஹைப் இருந்துச்சு, லைக் நம்ம ஸ்கின் டோனை விட பயங்கர இன்க்ரீஸ்டாக கலராக தெரியணும் அப்படின்றது பிரிட்டி மச் லைக் எவ்ரி ஒன். பட் ஆனால் அது தப்பு. அண்ட் ஸோ பேக் டு டாபிக். நான் அந்த மாதிரி நினைக்கும் போது நான் யூஸ் பண்ணதான் வந்து வைட்டமின் சிரம் ஃப்ரம் மினிமலிஸ்ட் தான். நான் ரொம்ப வருஷமாக மினிமலிஸ்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் ட்ரை பண்ணேன். பட் அதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு நான் என்னோட ஸ்கின் வந்துட்டு இன்னுமே டார்க் ஆக ஆரம்பிச்சுது. ஏன்னா அப்போ நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, வெறும் சிரம் மட்டும் போட்டுட்டு இருந்தேன். சன்ஸ்கிரீன் அப்போ இன்ட்ரடியூஸே பண்ணலாம் என் ஸ்கின்ல. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம சீக்கிரமாக நம்ம ஸ்கின் வந்து பிரைட் ஆகிடணுன்றதுக்காக காலையில் சாயந்தரம் நைட்டுன்னு போட்டுகிட்டே இருந்தேன். அது ஃபர்ஸ்ட் என் ஸ்கின்னை வந்து ரொம்ப டார்க்காக டேனாக மாற்றிச்சு. அண்ட் மோரோவர் நிறைய ஆக்னேஸ் வர ஆரம்பிச்சது. நான் என் சைடில் இமேஜஸ் ஆட் பண்ணுற பாருங்க, நிறைய ஆக்னேஸ் வர ஆரம்பிச்சது. என்னோட ஸ்கின் டோன் வந்து காலேஜ் டைமில் எப்படி இருந்துச்சுன்னா நான் எங்கள் சைடில் ஆட் பண்ணுற பாருங்க. ஸோ அங்கேருந்து இங்கே வரதுக்கு வந்து வைட்டமின் சி மட்டும் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு கேட்டால் கண்டிப்பாக உண்மையிலுமே கிடையாது. பட் ஆனால் அப்படி தான் மார்க்கெட் பண்ணுறாங்க, பிஃபோர் ஆஃப்டர் இதுதான் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அப்படி கிடையாது, நிஜமாலுமே இப்படி யூஸ் ஆகவே ஆகாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சன்ஸ்கிரீன் போடாமல் வெறும் இது மட்டும் போட்டுட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா என் ஸ்கின் இன்னும் விட டார்க் ஆகிட்டே இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. மோரோ நான் அதை ஒழுங்காகவும் ஸ்டோர் பண்ணல. ஸோ என்னாச்சுன்னா அந்த பாட்டிலும் ஆரஞ்சு கலரில், அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, அதுவும் ஆரஞ்சு கலரில் மாற ஆரம்பிச்சிது. ஸோ அதை பற்றியுமே நான் கவலைப்படல. ஓகே அதுதான் கரெக்டான சிரம் நினச்சிட்டு நான் அப்ளை பண்ணிட்டே போனேன். ஸோ அந்த ஸ்கின்னை வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மோசமான கண்டிஷனில் கொண்டு போய் விட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இருக்கிறதுலே அந்த சிரம் தான் ரொம்ப ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிரம் அண்ட் ஆசிட். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம ஸ்கின் கேர் ஆல்ரெடி யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணோன்ட்டு. ஸோ நான் அப்படியே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்ப பேசிக்கான ஃபஸ்ட்டு வந்து ஹையலுரானிக் ஆசிட், அதுக்கப்புறம் சாலிசிலிக் ஆசிட், அப்புறம் நயாசினமைட், அந்த மாதிரி ரொம்ப நம்ம ஸ்கின்னுக்கு பெருசாக ரியாக்ஷன் கொடுக்காத இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி அதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆனதுக்கப்புறமா திருப்பி நான் வைட்டமின் சி யூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட ரொம்ப கம்மி பொட்டன்சி, எனக்கு வரைக்கும் 5% கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அது ஃபார்முலேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை. 5 or 10% ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்டர்னேட் டேஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு டெய்லி போடுறேன், காலை நைட் போடுறேன்னு போடாதீங்க. ஆல்டர்னேட் டேஸில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெய்லி யூஸ் பண்ணுங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் மார்னிங் டைம்ஸில் யூஸ் பண்ணாதீங்க. என்னோட பிக்கெஸ்ட் அட்வைஸ், மார்னிங் டைமில் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க மார்னிங் டைமில் யூஸ் பண்ணாதான் வந்துட்டு உங்களுக்கு ரியல் ரிசல்ட்ஸ் தெரியும், அது ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும்ட்டு. ஆனால் அதுக்கு அப்படி கிடையாது. அது ஸ்லீப்பிங், நீங்கள் தூங்கும் போதே அது நல்லா தான் ரியாக்ட் பண்ணும். ஸோ தயவு செஞ்சு மார்னிங் டைமில் யூஸ் பண்ணாதீங்க, நைட்டில் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த நாள் தயவு செஞ்சு சன்ஸ்க்ரீன் போடுங்க. ஓகேவா? எவ்வளோ பேர் வந்துட்டு ஏன் நீங்கள் இதே பாயிண்ட் சொல்கிறீங்கன்னு சொன்னாலும் நான் சொல்ல ஒரு விஷயம், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். யூ வில் see the difference. நீங்கள் வேறு எதுவுமே போடாமல் சன்ஸ்க்ரீன் மட்டுமே போட்டுட்டு இருந்தால் கூட ஓவர் பீரியட் ஆஃப் இயர் ஆர் 2 நீங்கள் வந்துட்டு உங்கள் ஸ்கின் டோன் எங்கேருந்து எங்கே இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. மேபி இமேஜஸ் கூட நீங்கள் என்னோட தம்ப்நெயிலில் கூட பார்த்துருப்பீங்க, ஆர் நான் சைடில் கூட ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். அந்த ஸ்கின் டோன் டிராஸ்டிக்காக டிஃபர் ஆகிறதுக்கு ஒரே ரீசன் என்னை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்ட் யூஸ் ஆஃப் ஸ்கின் கேர் மட்டும்தான். அண்ட் செகண்ட் வந்துட்டு ஒருவேளை நீங்கள் வைட்டமின் சி போட்டிங்கன்னா சன்ஸ்கிரீன் மட்டும் பட்டாது, நீங்கள் வெளில போகும்போது ஃபிசிக்கலாக உங்கள் ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். லைக் ஆஸ் எப்படி சொல்கிறது, துப்பட்டா கட்டுறது, இல்லைனா மாஸ்க் போடுறது, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வந்து பண்ணால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ செகண்ட் வந்து அது பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் எடுத்த ஒன்று நிறைய பொட்டன்ட்டான, அதாவது 15% 20% கூட இருக்குது. ஓகேவா? நான் 15% வரைக்குமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்த உடனே வந்துட்டு போயிடாதீங்க. அண்ட் வேறு எந்த சீரம் போதையும் அதை மிக்ஸ் பண்ணாதீங்க. சில பேர் வந்து நான் நிஜமாக பார்க்குறேன் இப்போ ரீசெண்டாக, வைட்டமின் சி ஒரு ட்ராப்பு, நயசினமைடு ஒரு ட்ராப், அது போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா செம கலர் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஹோம் ரெமடிஸை வந்துட்டு கோல்கேட்டையும் அதுக்கப்புறமா வந்துட்டு பெப்சோடன்ட்டு, அதுக்கப்புறம் உப்பு, சக்கரை, தக்காளி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹோம் ரெமடி சொல்லிட்டு இருந்தாங்க லாக்டவுனில். அந்த மாதிரி இப்போ இதை விட ஹைப்பாக வைட்டமின் சி நயசினமைட் மிக்ஸ் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. அது வேறு கெமிக்கல், இது வேறு கெமிக்கல். ஸோ ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணாதீங்க. அண்ட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினச்ச ஒரு டூஸ் ஆர் டோன்ட்ஸ்னு வச்சுக்கலாம் அபவுட் வைட்டமின் சி சீரம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பிராண்ட்னா மினிமலிஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் நான் மோரோவர் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபாக்ஸ்டெயில்னு ஒரு பிராண்ட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட இங்கே கூட இருக்குது, இந்த ஃபாக்ஸ்டெயில் பிராண்ட் தான். ஸோ இந்த பிராண்ட் வந்து 15% ஆஸ்கார்பிக், விட்டமின் சி. இது வந்து ஆக்சுவலி நல்லாயிருக்கு. இது வந்துட்டு இதோட பேக்கேஜிங் ஆகட்டும் எல்லாமே நான்
நல்லாயிருக்கு. அண்ட் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு ஓஜி பிராண்ட், எனக்கு இது ரொம்ப பிடிக்கணும், கரெக்டாக கண்டிப்பாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா நான் அஷ்யூர் பண்ணுற ஒரு பிராண்ட் வந்து மினிமலிஸ்ட். அவங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பாங்க. பட் அது ஸ்டோர் பண்ணுறதை பார்த்து ஸ்டோர் பண்ணுங்கள். ஒருவேளை அது எல்லோவாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து டிஸ்ரிகார்ட் பண்ணிடுங்க. ஐ மீன் தூக்கி போட்டுருங்க. அது வேஸ்ட்டு. அது வந்து போட்டாலும் யூஸ் கிடையாது. சில பேருக்கு ரியாக்ட் பண்ணும், சில பேருக்கு ரொம்ப ரியாக்டே பண்ணாமல் ஒரு மாதிரி அட்வர்ஸாக பிம்பிள்ஸ் வருது அந்த மாதிரிலாம் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அதை பண்ணாதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தான் வைட்டமின் சி பற்றி நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. பிஃபோர் வைண்டப் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்டில் இன்னொரு ட்ரெண்டும் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இந்த வைட்டமின் சி ஃபேஸ் வாஷ், வைட்டமின் சி சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அப்படியே ஒரு செட்டு. அதை வாங்கி போட்டோன்னே வந்துட்டு எனக்கு தெரியல, என்னால் சில விஷயங்கள் வந்து ஓப்பனப்பாக சொல்ல முடியல. பட் ஆனால் என்ன அப்படின்னா மார்க்கெட்ஸில் பிராண்ட் சொல்கிறாங்க, நீங்கள் இதை அப்படியே ஒரு செட்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருந்தானா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகாது. வைட்டமின் சி ஃபேஸ் வாஷ் என்ன 0.1% போட்டிருப்பாங்க. அதில் என்ன இருக்க போகுது? அது க்ளீன் பண்ணுறது, அது க்ளீன் மட்டும் தான் பண்ணும். மாய்ஸ்சரைசர் ஹைட்ரேட் பண்ணும், அது பண்ணால் போதும். சன்ஸ்க்ரீன் ப்ரொடெக்ட் பண்ணும், அதெல்லாம் பண்ணால் போதும். நம்ம சிரம் போட்டுட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையும் கொண்டு வந்து பண்ணால் அது வந்து மாறிடும்னு சொல்கிறது என்னை பொறுத்த வரைக்கும். நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நீங்கள் உங்கள் ஸ்கின் எவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறீங்க அப்படின்றது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சிரமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுவே நல்லா ஒரு லாங் ரனில் சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஸோ ப்ரிட்டி மச் அவ்வளோதான். அதே மாதிரி வந்து பிரைட்னிங்னா வந்து வெறும் வைட்டமின் சி மட்டும் தான் அப்படின்னு கிடையவே கிடையாது. உங்களோட அன்இவன் ஸ்கின் டோனை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நயாசினமைட் போட்டால் கூட அது உங்கள் ஸ்கின் டோனை பிரைட்டன் பண்ணி தான் காமிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இது இல்லாமல் நிறைய இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், எனக்கு வைட்டமின் சி ஒத்தே போலக்கா அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் வேறு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணால் அது இந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். நான் வந்துட்டு ஒரு பீரியட் ஆஃப் ஒரு 4 to 4 years கிட்டத்திற்கு இருக்கும். 4 years கிட்ட நான் வந்து ஸ்கின் கேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் நாட் லைக் நான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், இதை போய் வாங்கிக்கோங்க, அதை போய் வாங்கிக்கோங்க. நான் எந்த ரிஸ்கி இன்க்ரீடியன்ஸும் எப்பயுமே என்னோட வீடியோஸில் சொல்கிறது கிடையாது. ஒருவேளை அதை அப்படி நான் சொல்கிறேன்னா அதை நான் யூஸ் பண்ணி நான் இந்த ரிசல்ட்ஸ் தான் உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு தெரியாத எந்த விஷயத்தை நான் இருக்கும் சஜஸ்ட் பண்ணல. ஸோ என்னை நம்புற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. இப்போ ரீசெண்டாக என்னோட வீடியோஸில் கண்டென்ட் சஜஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ். நான் எப்பயுமே ரொம்ப கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் தி சப்போர்ட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கண்டிப்பாக நம்புறேன். நான் உங்க எல்லாரும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்ட் தென் பாய் கைஸ், டேக் கேர் அண்ட் ஐ லவ் யூ. பாய்.